Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. 1008 சிங்கங்களை பூட்டிய ரதத்தில் சிம்மமுகம் கொண்டு பக்தர்களுக்கு வாரி வழங்க 2000 கைகள் கொண்டவர். நெற்றிக்கண்ணை தாண்டி 2016 கண்கள் மட்டும் இல்லாமல் புலியின் நகத்தை வைத்திருக்கும் கைவிரல்கள். யமனை போல் கருப்பு மேனியில் காட்சியளிப்பாள். யானையை விட 10 மடங்கு பெரிய பெண் உடலை கொண்டவள். சிரசின் மேல் ஆதிசேஷனை வைத்திருப்பாள். சர்வேஸ்வரரின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக திகழும் பத்ரகாளியின் இன்னொரு அவதாரமாக திகழும் மகா பிரத்திங்கரா தேவி தான் இவள். ஹொசூர்ல இருக்க இந்த மகா பிரத்திங்கரா தேவி அம்மன் கோவிலை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த அம்மன் ஏன் எவ்வளவு உக்கிரமா பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க, இந்த அம்மனோட வாழ்க்கை வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மமுகி, அதர்வன பத்ரகாளி, நிகும்பலா, ஜட்டவேதாசி, அக்ஞயஸ்திரா, பிரம்மகிருத்யா, துர்க கிருத்யா, நாராயணி பிரத்திங்கரா, காலகண்டி, அபராஜிதா, பைரவ மகேஸ்வரி, இப்படி பல பேர் வச்சு வணங்கக்கூடிய அம்மன் தான் பிரத்திங்கரா தேவி. பிரத்திங்கரா தேவி அம்மன் கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரத்திங்கரா தேவி அம்மனோட கதையை முதல்ல தெரிஞ்சுப்போமா. சாந்த ஸ்வரூபினியா இருக்க அம்மன் எவ்வளவு உக்கிரமா பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிற மெயின் காரணமே இவங்களோட வரலாறு தான். ஒரு காலத்துல மொத்த அசுர குலத்தோட ராஜாவா திகழ்றவர் தான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு ரொம்ப வருஷமா தவ இருந்து பிரம்மா கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறாரு. அது என்ன வரன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனாலேயும் சரி, மிருகத்தாலேயும் சரி, பறவையாலேயும் சரி, இறைவனாலேயும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியவோ சரி, பூமியிலயும் சரி, வானத்திலயும் சரி, எந்த ஆயுதங்களாலையும் எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை கேட்கிறாரு. முடியாதுன்னு சொல்ல முடியாத பிரம்மா இவர் கேட்கிற வரத்தை கொடுத்துட்டாரு. கிடைச்ச சக்தியை வச்சு யாராலையும் அடக்க முடியாத அசுரரா மாறுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நாட்டுல ஹரின்ற விஷ்ணு நாமத்தை யாரு உச்சரிச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான சாவு இருக்கும்னு சொல்றாரு. அதனாலேயே மக்கள் எல்லாம் பயந்து ஹிரண்யகசிபுவே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ராஜாவுக்கு விஷ்ணுவோட வரத்தாலேயே ஒரு பையன் பிறக்கிறான். அவன் தான் பிரகலாதர். இங்க லைக் ஃபாதர் லைக் சன் கான்செப்ட்லாம் இல்லைங்க. ஹரி, அதாவது விஷ்ணுவை சுத்தமா பிடிக்காம விஷ்ணு தான் என்னோட எதிரின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா விஷ்ணுவ நாமத்தை மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லக்கூடிய பையன். உலகத்துல இருக்க எல்லாரும் விஷ்ணுவை வணங்காம என்ன வணங்குறாங்க, ஆனா என் பையன் மட்டும் எப்படி விஷ்ணுவை வணங்குறான்னு நினைச்சு பயங்கரமா கோவப்படுறாரு ஹிரண்யகசிபு. ஊருக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டமா? இவன் என் பையனாவே இருந்தாலும் ஹரி நாமத்தை சொல்றதுனால இவனுக்கு என் கையால தான் சாவுன்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி அவங்களோட காவலாளர்கள் கிட்ட சொல்லி பிரகலாதரை நெருப்புல தள்ளி விடுறாங்க, மலையில இருந்து கீழே தள்ளி விடுறாங்க, முதலை நிறைஞ்ச குளத்துல விடுறாங்க. என்ன பண்ணாலும் பிரகலாதரை யாராலையும் சாவடிக்க முடியல. பிரகலாதர்கிட்ட நீ எப்படி எல்லா வாட்டியும் சாவிலேருந்து தப்பிச்சேன்னு ஹிரண்யன் கேட்கிறாரு. என் ஹரி தான் என்னை காப்பாத்தினார்னு பிரகலாதர் சொன்னதும் ஹிரண்யனுக்கு செம்மக்கும் வருது. உன் ஹரி எங்கடா இருப்பாருன்னு ஹிரண்யன் கேட்க, அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாருன்னு பிரகலாதர் சொல்ல, ஹிரண்யன் அவரோட கதையை வச்சு இதுல இருப்பாரடா ஹரின்னு தூணை உடைக்க அவர் அவதரிக்கிறாரு. விஷ்ணுவோட அவதாரமான ஆக்ரோஷத்தின் அடையாளமான நரசிம்மர். ஹிரண்யன் கேட்ட வரத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி ஒரு உருவம். மனுஷனும் இல்லாத, மிருகமும் இல்லாத ஒரு உருவத்துல, இரவுலயும் இல்லாத, பகல்லையும் இல்லாத, மாலை நேரத்துல, வீட்டுக்குள்ளயும் இல்லாம, வீட்டுக்கு வெளியவும் இல்லாம, வாசல்லையே வச்சு பூமியிலையும் படாம வானத்துக்கும் கொண்டு போகாம அவரோட மடியிலே வச்சு எந்த ஆயுதங்களும் இல்லாம அவரோட நெகத்தாலேயே ஹிரண்யனோட வயிற்றை கிழிச்சு ரத்தம் சிந்தாம மொத்த ரத்தத்தையும் குடிச்சு அவரோட கொடலை புடுங்கி மாலையா போடுறாரு. உக்ரத்தோட வந்த நரசிம்மன் ஹிரண்யனை கொன்ன பிறக்கும் கோவமே குறையல. சிவந்த கண்களோடையும் கூர்மையான பற்களோடையும் பயங்கரமா கர்ஜிக்கிறாரு. ஹிரண்யனோட ரத்தத்தை குடிச்சனாலேயே ஹிரண்யனோட ஆணவம் நரசிம்மருக்கு வந்து சேருது. அது மட்டும் இல்லாம ஹிரண்யனை கொன்னனால பிரம்மகட்டி தோஷமும் நரசிம்மருக்கு வருது. அதனால கோவம் தனியாம இன்னமும் கோவம் ஏறி கர்ஜிக்கிறாரு. இந்த கர்ஜனையில அந்த சராசரமே நடுங்கி போகுது. இத பார்த்துட்டு பயந்த தேவர்களும் முனிவரும் உதவிக்காக சிவபெருமான் கிட்ட ஓடி வராங்க. இத கேட்ட
கேட்ட சிவபெருமான் மனித உடலும் இல்லாம மிருக உடலும் இல்லாம ஒரு பயங்கரமான அவதாரத்தை எடுக்கிறாங்க. இந்த அவதாரத்து பேரு தான் ஸ்ரீ சர்வேஸ்வரர். அவரோட ரெக்கையில ஒரு பக்கம் பத்ரகாளியும் இன்னொரு பக்கம் துர்க்கை அம்மனும் காட்சி அளிப்பாங்க. சர்வேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் நடுவுல மிகப்பெரிய யுத்தமே ஏற்படுது. இந்த யுத்தத்துல நரசிம்மர் கண்ட பேருண்டம்ன்ற உருவத்துல சண்டை போடுறாரு. கண்ட பேருண்டம் சர்பபக்ஷிக்கு மிகப்பெரிய எதிரியாகும். இப்படியே போனா இந்த சண்டை ரொம்ப நாள் நடக்கும்னு தெரிஞ்ச சர்வேஸ்வரர் அவரோட நெற்றிக்கண்ல இருந்து ஒரு அம்மனை உருவாக்குறாங்க. சர்வேஸ்வரரோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றிய அம்மன் தான் மகா பிரத்திங்கரா தேவி. நரசிம்மர் உருவாக்குன கண்ட பேருண்டத்தை மகா பிரத்திங்கரா தேவி அழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சர்வேஸ்வரர் நரசிம்மரோட மார்பிள மிதிச்சு அவரோட ஆணவத்தையும் ஹிரண்யனோட ரத்தத்தையும் பிரிச்சு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நரசிம்மர் சாந்தம் அடைகிறாரு. பிரத்திங்கரா தேவி அம்மனை பத்தி மகாபாரத்லயும் சரி ராமாயணத்திலயும் சரி குறிப்பிட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ராமாயணத்துல ராவணனோட பையனான இந்திரஜித் பிரத்திங்கரா தேவி அம்மனை வேண்டிதான் நிக்கும்பலா யாகத்தை பண்றாரு. மகாபாரத்ல பஞ்ச பாண்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து பூஜித்த அம்மன் தான் மகா பிரத்திங்கரா தேவி. இந்த அம்மனுக்கு பூஜை செய்ய போகும்போது எங்க தெரியும் பூக்களே கிடைக்காதனால இலைகளை பூக்களா நினைச்சு பூஜை பண்றாங்க. இத பார்த்து பூரிச்சு போன அம்மன் இவங்களுக்கு அருள் புரிஞ்சதாகவும் வரலாற்றுல இருக்கு. இப்போ ஹொசூர்ல இருக்க மகா பிரத்திங்கரா தேவி அம்மன் கோவிலுக்கு வருவோமா? இந்த பிரத்திங்கரா தேவி கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஹொசூர்ல தான் இருக்கு. ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை போற பைபாஸ் ரோட்ல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பம்சமே இந்த கோவிலோட ராஜகோபுரம் தான். இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க இந்த பிரத்திங்கரா தேவி அம்மன் தான். ராஜகோபுரம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிரத்திங்கரா தேவி அம்மனோட திருவுருவமும் இருக்கும். இதுதான் இந்த கோவிலோட டைமிங்ஸ். கோவிலுக்குள்ள போனதும் சிவனோட ருத்ர தாண்டவ சிலையை தாண்டி தான் கோவிலுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும். இங்க பிரத்திங்கரா தேவி அம்மன் மட்டும் இல்லாம சக்தியோட மற்ற அவதாரங்களையும் சிலைகள் வடிவமைச்சு அழகா வச்சிருப்பாங்க. இதோ இந்த சிங்கத்தோட வாய் வழியாதான் உள்ள போய் மிகப்பெரிய விளக்குக்கு பின்னாடி மகா பிரத்திங்கரா தேவி அம்மன் காட்சி அளிப்பாங்க. இந்த கோவில்ல சர்வேஸ்வரர், நரசிம்மர், பிரத்திங்கரா தேவி, கால பைரவர், ராகு கேத்து எல்லாரையும் ஒன்னா தரிசிக்கலாம். இந்த கோவில்ல அம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் மிளகாய் வறுத்தல் விசேஷ யாகம் நடக்கும். அதுக்காகவே கோவில்லையே வரமிளகாவும் நெய்யும் எப்பயுமே வித்துட்டு வருவாங்க. இதை செலுத்தி வேண்டனால நம்ம வேண்டது நடக்கிறது மட்டும் இல்லாம நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த திருஷ்டியும் படாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோவில்ல இருக்க ராகுகேது சன்னிதானத்துல பக்தர்கள் அவங்க கையாலேயே தோஷ பூஜைகளை செய்வாங்க. இதை தாண்டி பிரத்திங்கரா தேவி அம்மனோட கதையை இந்த கோவிலோட சுவர்லயே ரொம்ப அழகா ஓவியத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. கோவில இருந்து வெளியே வரும்போது அவங்க விக்கிற மஞ்சள் வேண்டுதல் கயிறை அங்க இருக்க திருசூலத்துல வேண்டி கட்டுனா நம்ம அம்மன் கிட்ட என்ன வேண்டி கேட்கிறோமோ அது எல்லாமே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. இது போக ஐயர்கிட்ட திருஷ்டிக்கு எலுமிச்சை வாங்கி வீட்டுல வைக்கிறனால வீட்டுக்கும் எந்த திருஷ்டியும் படாது. அது மட்டும் இல்லாம அந்த எலுமிச்சை வாங்கி நமக்கும் கோவிலையே சுத்தி போட்டுக்கலாம். ஹொசூரை தாண்டி பிரத்திங்கரா தேவி அம்மன் கோவில் தூத்துக்குடி, கும்பகோணம், திருவள்ளூர், செங்கல்பேட், சீர்காழி, வேலூர், சென்னை, மார்த்தாண்டம், தேனிலையும் இருக்கு. பிரத்திங்கரா தேவி அம்மனை வணங்குறதுனால நமக்கு செய்வினை, பில்லி, சூனியம், மரண பயம் எல்லாத்தையும் நீக்கி பக்தர்களுக்கு அருள் புரிவாங்க. அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் செய்த பாவங்கள், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லையும் நீங்கிடும். இதனாலதான் இந்த அம்மனை மக்கள் வேண்டிட்டு வராங்க. பிரத்திங்கரா தேவி அம்மன் கிட்ட எந்த நேரத்திலையும் துன்பம்னு போய் சரணடைந்தா நம்ம கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி வந்து எல்லாத்தையும் தவிடுபுடியாக்கி எல்லையே இல்லாத மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. உங்களை யாரெல்லாம் ஹொசூர்ல இருக்க இந்த பிரத்திங்கரா தேவி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாங்கள் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது.